ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிமிஷா. ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு துளசி பூஜை பண்ணோம். எங்கள் வீட்டில் இதுதான் பூஜை ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் அப்பாவோட கலீக் ஃபேமிலிஸ் பூஜை பண்ணும்போதெல்லாம் அம்மா போயிருக்காங்களாம். நாங்கள் சுதாண்டி வீட்டில் கூட ஒரு விளக்கு பூஜை அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் ஃபஸ்ட்டு விளக்கு பூஜை பண்ண தான் பிளான் பண்ணோம். சில ரீசன்ஸால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் துளசிக்கு டெய்லி விளக்கு வைக்கணும். ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் மாடியில் வச்சு தான் அந்த துளசி மரத்தை வச்சு தான் பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வெதர் ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் சரியில்லை, வெதர் கண்டிஷன்ஸ்லாம். அதனால நாங்கள் கீழேயே வச்சு பண்ணிட்டோம். ரொம்ப டஸ்டி ஆயிடுச்சு. அதனால தான் கீழே துளசி மரத்தை எடுத்துகிட்டு பூஜை பண்ணோம். எல்லோரும் மார்னிங்கே வந்துட்டாங்க. பூஜை சாமான்லாம் எங்கள் சித்தப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மல்லிகைப்பூ, உதிரிப்பூ, மாலை, வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. விளக்கு பூஜைக்காக மது வளர்த்துருந்தாங்க. ஏதாவது உயிர் உள்ளது வச்சு சாமி கும்பிட்டோன்னு. ஆனால் விளக்கு பூஜை வைக்க முடியாதனால துளசி பூஜையில் எடுத்துகிட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு கடலில் கரைச்சோம். மற்றவங்களுக்குலாம் இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி போல். ஆனால் சுதா ஆண்டிக்கு இது கொஞ்சம் எல்லாமே நல்லா தெரிஞ்சது, ஸ்லோகன் என்னென்ன பண்ணணும். ஏன்னா அவங்க அடிக்கடி பூஜை பண்ணுவாங்க போல். வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவாங்க போல். அவங்க எல்லாரையும் கைட் பண்ணாங்க. மற்றவங்களாம் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, துளசி தொட்டியில் கோலம்லாம் போட்டு கீழே ஷால்லாம் கட்டி அப்புறம் சுற்றி கீழே அரிசி மாவு கோலம்லாம் போட்டாங்க. அப்புறம் அதில் மாயிலை கட்டி பூமாலையெல்லாம் போட்டு சில மாலை. அப்புறம் நாளே பிரசாதம் பண்ணாங்க. என்னென்னா பொங்கல், வடை, சுண்டல், துளசி மரத்தை சுற்றி விளக்கெல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து ஸ்லோகம்லாம் சொன்னாங்க. நாங்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சொன்னோம். சாமிலாம் கும்பிட்டு முடித்தோடனே எல்லோரும் துளசி மரத்தை சுற்றி வந்தோம். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அன்றைக்கி அதுவே சாப்பாடாயிடுச்சு. துளசி தீர்த்தம்லாம் குடித்தோம். துளசி மந்திரம், காயத்ரி மந்திரம்லாம் சொன்னாங்க. இன்னும் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பாய். ओम पद्मिन्यै नमः, ओम सिद्धियै नमः, ओम रुक्मिण्यै नमः, ओम प्रियपुरुषायै नमः, ओम श्रीनियै नमः, ओम श्रीमत्यै नमः, ओम मन्यै नमः, ओम गौर्यै नमः, ओम गौडम चट्यै नमः, ओम त्रिगै नमः, ओम त्रिपा गौर्यै नमः, ओम तिरुपायै नमः, ओम त्रायमूर्तये नमः, ओम त्रासिन्यै नमः, ओम कैट्यै नमः, ओम काठ्याय नमः, ओम गार्गवैन्यै नमः, ओम सोगन्यै नमः, ओम समयाय नमः, ओम द्रव्यदै नमः, ओम आरतै नमः, ओम महाविद्याय नमः, ओम कामाक्ष्यै नमः, ओम कुडयाय नमः, ओम श्रीयाय नमः, ओम भूमियाय नमः, ओम पवित्राय नमः, ओम सावित्र्याय नमः, ओम तुलस्यै नमः, ओम संज्ञाय नमः, ओम सक्रियाय नमः, ओम सारिण्याय नमः, ओम अक्षिण्याय नमः, ओम अम्बयाय नमः, ओम सरस्वत्याय नमः, ओम सारस्वत्याय नमः, ओम सर्वदेवत्याय नमः, ओम विश्वेश्वराय नमः, ओम सुगंध्याय नमः,
ஓம் சுவசனையாய் நமக. ஓம் வரதயாய் நமக. ஓம் சுஷ்ரண்யாய் நமக. ஓம் சுஷ்ரண்யாய் நமக. ஓம் சந்திரபிராக்யாய் நமக. ஓம் மௌனப்பிரியாய் நமக. ஓம் காவிரியாய் நமக. ஓம் மணிகர்ணியாய் நமக. ஓம் அர்ச்சன்யாய் நமக. ஓம் தானப்ரதயாய் நமக. ஓம் தானவத்யாய் நமக. ஓம் சோச்சிய மனுஷ்யாய் நமக. ஓம் சுச்சின்யாய் நமக. ஓம் ஸ்ரேஷ்யாய் நமக. ஓம் விகுத்யாய் நமக. ஓம் அக்ருத்யாய் நமக. ஓம் அபத்யாய் நமக. ஓம் காந்தின்யாய் நமக. ஓம் ஸ்வர்ணகின்யாய் நமக. ஓம் ஸ்வர்ணகின்யாய் நமக. ஓம் கதயாய் நமக. ஓம் வேத்யாய் நமக. பிரபயாய் நமக. ஓம் சரஸ்யாய் நமக. ஓம் சரஸ்யாய் நமக. Apa? Next time lah. Phone udah mati. Say.